நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். பிருத்திவிராஜ் பிரபாஸ் உங்களுடைய நடிப்பில் கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் அவருடைய இயக்கத்தில் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு வந்திருக்கு, சாலார். அந்த படத்தோட திரையம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பைதபி கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது ஏன்டா அப்படின்னு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஒரு ஜேடலை உருவாக்குவாங்க புதுசாக. அந்த ஜேடலை பிடிச்சிட்டு மற்ற டேரக்டர்லாம் அப்படியே அதே வரிசையில் பண்ணுவாங்க. கேஜிஎஃப் வந்த பிறகு கேஜிஎஃப் 2 வந்துச்சு. கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் கப்சான்னு ஒரு படம் வந்துச்சு. கப்சாக்கு அப்புறம் இப்போ சாதாரண வந்திருக்கு. இது வேறு இயக்குனர் கிடையாது, கேஜிஎஃப் இயக்குனர் தான் எடுத்திருக்காரு. அப்படி என்ன இயக்கியிருக்காரு அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படம் டோட்டலாக 2 மணி நேரம் 51 நிமிஷம் வந்திருக்கு. இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி செக்ஷுவல் கண்டென்ட் கிடையாது. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்குது. அதனால் ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கும்போது சில இடத்துல மூஞ்சி முகம் சுழிக்கிற காட்சிகள் ஏகப்பட்டதாக இருக்குது. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு என்னென்னு பார்க்க முடியும். மைனஸ் பாயிண்ட்டை பார்த்துருவோம். வழக்கம் போல் கேஜிஎஃப் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேஜிஎஃப்பில் அவர் ஹீரோக்கு பில்டப் கொடுப்பாங்க. இவர் வருவார், இதை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே தான் இந்த இடத்துல ரோலும் கேரக்டர் மட்டும் தான் மாறி இருக்கே தவிர சேம் அதே தான். அந்த இடத்துல நம்ம கேஜிஎஃப் யாஷுக்கும் பில்டப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பிருத்திவிராஜுக்கும் பாகுபலி பிரபாஸ் உங்கள் 2 பேருக்கும் மட்டும் தான் பில்டப் ஏற்றுவாங்க. அது பில்டப் ஏற்றுறது கொஞ்சம் ஆடியன்ஸ் வீட்டில் கொஞ்சம் கடுப்பேற்றமாக இருக்கும். பைதவே ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக அப்புறமா இருக்கும். இன்டர்வல் சீன் கொஞ்சம் பிகாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டோரி பேஸே ரெண்டாகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 53 நிமிஷத்தில் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ரெண்டாகுது. அது கொஞ்சம் ஆடியன்ஸில் ஜென்ரல் ஆடியன்ஸில் கொஞ்சம் கடுப்பேற்றுற அளவுக்கு தான் இருக்குது. பின்னணி இசையை செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஆடியன்ஸை ஏன்டா அந்த படத்தை பார்க்க வச்சோன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் போட்டு டம்முன்னு போட்டு வச்சு கொண்டு எடுத்துருக்காரு. அது இன்னும் மைனஸாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போகணுமா, நம்ம பிரபாஸ் தான் இந்த படத்தை முழு மூச்சாக நடக்குது. அதோடைய ஒரு ராஜாங்கம், ஒரு கேஜிஎஃப்பில் வர தங்க சுரங்கம் மாதிரி ஒரு ஏசிஎம் செட்டு, அதே மாதிரி ஒரு செட்டப்பை போட்டிருக்காரு. அந்த செட்டப்பில் 3 பேருக்கும் ஆங்கிலேயர்கள் கீழே விட வைக்கிறாங்க. அதில் அவங்களுக்குள்ளே இருக்க போட்டியை ராஜாத்தை யார் பிடிக்கிறாரு அப்படின்றத ஒரு ஸ்டோரியை அழகாக கொண்டு வந்திருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளேவும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விருப்பாக போச்சு. இன்ட்ரோடக்ஷன் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓவர் ரேட்டடாக இருக்குது. அது கொஞ்சம் தான் படத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும். பைதவே இந்த படத்தில் நடித்த பிரபாஸும் சரி, பிருத்திவிராஜும் சரி, நீலாம்பரியும் சரி, உங்களுடைய நட்சத்திரங்கள் நடிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் கூடுதலாகவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பாபி சிம்மாவோட நடிப்பும் சரி, ஜத்தி பாபு உங்களுடைய நடிப்புலாம் சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தில் கதை நகர விடாமல் பிடிச்சிருக்கு. உங்களுடைய கதாபாத்திரங்கள் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ் காட்சி பின்னணி இசை படத்தில் சொன்ன மாதிரி காட்சிகள் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பின்னணி இசை கருப்பு வெள்ளை சிவப்பு காட்சிகள்லாம் தெரிக்கிறதெல்லாம் உலகத்தில் ரசிக்கிற காட்சிகள் இந்த படத்தில் ஏகப்பட்ட காட்சிகள் வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆட் டைரக்டும் சினிமா டைரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஆட் டைரக்டர் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு போட்ட ஒரு மூவி எடுத்துருக்காங்க. இதை முதல் பாகம் சொல்கிறாங்க, 2ஆம் பாகம் வரப்போகிறாங்க. 2ஆம் பாகம் எப்போ வருது என்ன வருதுன்னு தெரில. வைதை விதவிதமான கிளைமேக்ஸ்லாம் வச்சு முடிச்சிருக்காங்க. ஏன் கேஜிஎஃப் டேரக்டர் அதே ஜேர்னலில் வேறு ஹீரோவும் வேறு ஸ்டோரியில் அதே ஸ்டோரியில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி இதே இதை விட்டுருக்காரு அப்படின்றது தெரில. பைதவே பிரபாஸ் கொஞ்ச நாளாக பாகுபலிக்கு அப்புறம் பெருசாக விட்டு கொடுக்கல. பிருத்திவிராஜும் அவர் மலையாளம் சைடு போனதுக்கப்புறம் பெருசாக தமிழ்லையும் சரி ஹாலிவுட்லேயும் சரி பெருசாக காட்சிகள் எதுவும் கொடுக்கல. பெரிய பிரச்சனை இல்லாத இது கொஞ்சம் சில இடத்துல அடிபட்ட கதைகள் உங்கள் 2 பேர்த்தையும் காப்பாற்றினா ஓரளவு வெற்றிஞ்சில் வசூல் ரீதியாக இந்த படம் இன்னும் கொஞ்சம் டாப்பில் கொண்டு போய் நிற்கும். பைதவே இந்த வாரம் தும்கியும் இந்த படம் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைதவே தும்கி படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு சாதாரண காட்சியில் இது இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் ஒரு மூவி இருக்குது. இந்த படத்தை தேட்டரில் போய் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லோரும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 3 நிமிஷம் சந்திக்கிறவரை உங்கள் ஆர்கேவன். பை வியூவர்ஸ்.